மே 28, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பயத்தை அகற்றி விசுவாசத்தால் நிரப்புவார். The Lord will remove fear from your life and fill you with faith. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். ஐசாயா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயம் மனிதனை பலவீனப்படுத்தும், ஆனால் விசுவாசம் மனிதனை எழுப்பும். இன்று உங்கள் மனதில் என்ன பயம் இருக்கிறது? எதிர்கால பயமா? நோயின் பயமா? தோல்வியின் பயமா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடல் அலைகளின் நடுவில் பேதுரு மூழ்கத் தொடங்கினான், ஆனால் இயேசு அவனை பிடித்தார். கிதியோன் பயந்த மனிதனாக இருந்தான், ஆனால் தேவன் அவனை வல்லமையான போராளியாக மாற்றினார். யோசுவா பயந்த போதும் தேவன் அவனை தைரியப்படுத்தினார். அதேபோல் உங்கள் பயங்கள் விசுவாசமாக மாறப்போகிறது. நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்று நீங்கள் பயப்படும் காரியம் நாளை உங்கள் சாட்சியாக மாறும். Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. My dear brothers and sisters, fear weakens a person, but faith lifts them up. What fear is in your heart today? Fear of the future, sickness, failure? The Lord says, do not fear, for I am with you. Peter began to sink in the storm, but Jesus held him. Gideon was fearful, yet God made him a mighty warrior. Joshua was afraid, but God strengthened him. In the same way, your fears are about to turn into faith. You are not alone. The Lord is with you. The very thing you fear today will become tomorrow's testimony. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் எல்லா பயங்களையும் நீக்கி விசுவாசத்தால் நிரப்பும். எங்களை தைரியமாக முன்னேற உதவி செய்தும், வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஞானமும் ஆசீர்வாதமும் அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.